எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை, ஒரு வரத்தை நீங்கள் நிறைய பேர் இன்றைய நாள்லேருந்து கையில் எடுத்துருக்கலாம். ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆனவங்க இருக்கலாம், ஒரு மாதம் ஆனவங்க இருக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்க்குற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை மூலிமா பயன்பெற்று உள்ளே வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை கேள்விப்பட்டு உள்ளே போய் அந்த ஃபீல்டில் பாதிலேயே வெளியே வந்த நபர்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிரான்ஸ் இந்தியாங்கிற ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு இதில் என்னால் சம்பாதிக்க முடியல, என்னால் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே நீங்கள் ஸ்கிப் ஆகி போயிருக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் சரி, டிரான்ஸ் இந்தியாவில் இணைஞ்சு இப்போ கரண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு 100% பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து டிரான்ஸ் இந்தியாங்கிற நேம் தெரிஞ்ச ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்புக்குள்ளே நீங்களும் சரி நானும் சரி ஆல்ரெடி வந்துட்டு போனவங்க, வெளியே போனவங்க யாராக இருந்தாலும் சரி உள்ளே வர்றதுக்கான ஒரே நோக்கம் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரத்தை நம்ம அடையணும். நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் பணம் மூலிமா பணத்தை நிறைய சம்பாரித்து பணத்து மூலிமா நமக்கு இது ஏற்படுற ஒரு தேவைகளை நம்ம தேவையான அளவை விட அதிக அளவில் பூர்த்தி பண்ணணும், பணம் பொருளாதார சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே இந்த வாய்ப்புக்குள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல, என்னால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பணத்தை கண்ணில் பார்க்க முடியல, என்னால் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாதட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறான ஒரு புரிதலில், தவறான ஒரு எண்ணங்களில் வெளியே போயிடுறாங்க. ஸோ வெளியே போன நபர்களுக்கும் சரி, இந்த டிரான்ஸ் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கும் சரி, இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிற உங்களுக்கும் சரி, உங்கள் எல்லோத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு 100% உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் எல்லோத்துக்குமே ஹண்ட்ரட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உங்களோட அழைத்த நபர்களோ, உங்களோட லீடர்ஸோ, கம்பெனியில் இருக்கிற மேனேஜர்ஸோ நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் கிளப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப் மூலிமா சம்பாதிக்க முடியுமா, அது உண்மையாலுமே இது ஒர்க் அவுட் ஆகுதா, அப்படி ஒர்க் அவுட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், டிரான்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ண சாமானிய மனுஷன் கூட, அதாவது இன்றைக்கி டேட்டில் சார் என்னால் பேருந்தில் பயணிக்க 10 ரூபா காசுக்கு என்னோடய வாழ்க்கையில் போராட்டத்தில் இருக்கேன், இன்றைக்கி டேட்டில் நான் 3 வேளை சாப்பிட்றதுக்கு என் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, இன்றைய நாளை கடந்து போகிறதுக்கு என் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது, வீட்டில் கடன் பிரச்சனை, பணம் மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தால் கூட இந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட எல்லா கஷ்டத்தில் இருந்தும் சரி, எல்லா தோல்விகள் இருந்தும் சரி உங்களால் மீண்டும் எந்திரிச்சு மேலே வர முடியும். இப்பயும் சொல்லிட்டேன், இன்றைக்கி டேட்டில் நீங்கள் 0வாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும், எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எத்தனை நாளில் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வருஷத்தில் சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சராசரி ஒரு மனிதனும் சாதனை படிக்கிற ஒரு நபராக மாறணும். கம்பெனியோட ஒரே ஒரு நோக்கம் 100 நிரந்தர கோடீஸ்வரர்களை உருவாக்குறதுக்கான சிஸ்டம் தான் இந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப். நம்ம சாதாரணமாக போயிட்டு இருக்க நம்மளை கூட்டிகிட்டு வந்து வாங்க கோடீஸ்வரனாக மாறலாம், கோடியில் சம்பாதிக்கலான்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் சிரிப்பு வரும். ஸோ உண்மையை சொல்லணும்னா நானும் சிரிச்சிருக்கேன். நம்மளாலாம் கோடியில் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு என்னாலையும் இந்த ஒரு விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் என்றைக்குமே தெளிவாக புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் இங்கே கற்பனைகள் தோற்று போகலாம், கணக்கு ஒருபொழுதும் தோற்று போகாது. இந்த கணக்கை நான் கரெக்டாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எவ்வளோ நாளில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், பொறுமையாக பண்ணால், வேகமாக பண்ணால், ரொம்ப பொறுமையாக பண்ணால், ரொம்ப வேகமாக பண்ணால் உங்களால் எவ்வளோ நாளில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்த இந்த இடத்துல டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிரான்ஸ் இந்தியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹண்ட்ரட்ஸ் கிளப்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மாதம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி நமக்கு கால அளவுகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெவல் 1 போகணும் அப்படின்னா 3 மாதம், லெவல் 2 போகணும் அடுத்த 3 மாதம். ஸோ நம்ம பார்க்க போகிற அனைத்துமே 3 மாதத்துக்கான கணக்கு மட்டும்தான். வாங்க என்னங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 கடைசியாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா
லெவல் 8 வரைக்கும் இந்த லெவல் நமக்கு வந்து நம்ம பயணிக்க போகிறோம். நீங்கள் லெவல் 1 போகணும் அப்படின்னா 25 பேர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏ சென்டரில் ஒரு 25 விற்பனை, பி சென்டரில் ஒரு 25 விற்பனை, ஆக மொத்தம் ஒரு 50 விற்பனை நடந்திருக்கணும். நீங்கள் 25,000 ரூபா 3 மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும். ஸோ 3 மாதத்தில் 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு நபர் 25 பேர் மேட்ச் பண்ணி லெவல் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. இதே நீங்கள் லெவல் 2 போகணும் அப்படின்னா 50 பேர் மேட்ச் பண்ணியிருக்கணும். 50,000 ரூபா அதே 3 மாதம், அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும். ஸோ லெவல் 3 போகிறீங்க அப்படின்னா 100 பேர் மேட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் 1,00,000 ரூபா 3 மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும். லெவல் 4 போகணும் அப்படின்னா 200 பேர், அதாவது 3 மாதத்துக்கு 2,00,000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. லெவல் 5 போகணும் அப்படின்னா 400 பேர், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏல 400 விற்பனை, பியில் 400 விற்பனை, ஆக மொத்தம் 800 விற்பனை நடந்திருக்கும். நீங்கள் லெவல் 4 போகும்போது 4,00,000 ரூபா நீங்கள் 3 மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. லெவல் 6 போகும்போது 800 பேர், அதாவது ஏ சென்டரில் 800 விற்பனை, பி சென்டரில் 800 விற்பனை, ஆக மொத்தம் 1,600 விற்பனை நடந்திருக்கும். 800 பேர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 மாதத்துக்கு நீங்கள் 8,00,000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. லெவல் 7 போகும்போது 1,600 பேர், அதாவது 3,200 விற்பனை, ஏல 1,600 சேல்ஸு, பியில் 1,600 சேல்ஸு, ஆக மொத்தம் 1,600 விற்பனை நடந்திருக்கும் பொழுது 16,00,000 ரூபா 3 மாதத்துக்கு சம்பாதிச்சிருப்பீங்க. லெவல் 8 வரும்போது 3,200 பேர், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,00,000 ரூபா யாரெல்லாம் 3 மாதத்தில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களாம் லெவல் 8 நீங்கள் பாஸ் பண்ணி போகலாம். ஸோ இதுதான் கம்பெனியோட ஹண்டர்ஸ் கிளப். லெவல் 1க்கு இவ்வளோ பேர் மேட்ச் பண்ணியிருக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எனக்கு கீழே 2 விற்பனை நடக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. என்னால் எப்படி இந்த லெவல் 8லாம் சொல்கிறீங்க 32,00,000 ரூபா சம்பாதிக்கலான்னு சொல்கிறீங்க, 3,200 பேர் மேட்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, 3,200 பேர் என்னால் எப்படி சார் மேட்ச் பண்ண முடியும்? 2 விற்பனை, எனக்கு கீழே 2 நபர்கள் வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, 2 நபர்கள் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் எப்படி சார் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கம்பெனி உங்களை எடுத்த உடனே 10வது படிக்கட்டில் ஏறு, 8வது படிக்கட்டில் ஏறுன்னு சொல்லவே கிடையாது. கம்பெனி சொல்கிற ஒரே முக்கியம் என்ன அப்படின்னா, முதல் படிக்கட்டை ஏறுங்க. நீங்கள் 2வது படிக்கட்டுக்கு கம்பெனி கூட்டிகிட்டு போவாங்க, 3வது படிக்கட்டு கம்பெனி கூட்டிகிட்டு போவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுலையே ஈஸியான ஒரு லெவல் அப்படின்னா 8வது லெவல் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸியான லெவல். சார் என்ன சார் ஒன்றுமே புரியலை அப்படின்னா, இருக்கிறதுலே கடுமையான லெவல் 1 மட்டும்தான். ஏன் சார் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஏ சென்டரில் 25 விற்பனை, பி சென்டரில் 25 விற்பனை நடந்து 25 பேர் மேட்ச் பண்ணி நீங்கள் லெவல் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. இது மட்டும்தான் கம்பெனியில் ரிஸ்க்கு. இதை மட்டும் சரியாக நீங்கள் பண்ணி லெவல் 1 எலிஜிபிள் பண்ணினா நீங்கள் லெவல் 1லேருந்து லெவல் 2 போகிறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரைனப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கே வரவங்களுக்கும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பெனி உங்களுக்கு கூட இருந்து சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் முதல் லெவலில் மட்டும் முதல் லெவலில் எலிஜிபிள் பண்ணிட்டு வரீங்க. அந்த முதல் லெவலில் நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் எலிஜிபிள் பண்ணிட்டு வரும்போது 25 நபர்களில் வெறும் 5 நபர்கள் தான் ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க. இங்கிட்ட ஒரு 5 நபர்கள் தான் ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கீழே 5 விற்பனை தான் ஒரு வாரம் நடக்குது, இங்கிட்ட ஒரு 5 விற்பனை தான் ஒரு வாரம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் 5 பேர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாரம் 5 பேர் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதம், அதாவது 12 வாரத்துக்கு, அப்படிதான் இல்லைங்களா, 12 வாரத்துக்கு 5 பேர் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏறத்தாழ 60 பேர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கம்பெனி உங்களுக்கு 2வது லெவல் போகிறதுக்கு வெறும் 50 பேர் தான் எலிஜிபிலிட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆனால் 60 பேர் மேட்ச் பண்ணி ஈஸியாக உங்களால் செகண்ட் லெவல் போக முடியும். ஸோ லெவல் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். இதை மட்டும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா லெவல் 2வை ஆட்டோமேட்டிக்காக உங்களால் போக முடியும். ஸோ லெவல் 2 போயிட்டேன், எனக்கு இல்லை பி சென்டரில் 60 சேல்ஸு, ஏ சென்டரில் 60 சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த 60 பேர்த்தில் வெறும் 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க, வெறும் 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வாரம் உங்களுக்கு 10 பேர் மேட்ச் பண்ணுது அப்படின்னா 12 வாரத்தில் நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டிய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பேர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கம்பெனி சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது லெவலுக்கு வெறும் 100 பேர் மட்டும்தான். ஸோ அதனால் லெவல் 1 கஷ்டப்பட்டு எலிஜிபிள் பண்ணுங்கள். லெவல் 2, லெவல் 3, லெவல் 8லாம் நீங்கள் ஈஸியாக உங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
லெவலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பேட்ச் 3 மாதம்னு சொன்னேன். 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 8 பேட்ச் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஏறத்தாழ 2 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. 2 வருஷம் இதுக்காக மட்டும் ஓடி இதில் மட்டும் உங்கள் கவனத்தை வச்சு இதை நீங்கள் எலிஜிபிள் பண்ணி வச்சுருக்கீங்க. 8வது எலிஜிபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீண்டில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னா ஏறத்தாழ 63,75,000 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க 2 வருஷத்தோட எண்டில். சார் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் நீங்கள் சம்பாரித்த வருமானம் 63,75,000 ரூபாய். இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. 2 வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2,65,625 ரூபா ஒரு மாதத்துக்கு உங்களால் வருமானமாக சம்பாரிச்சிருக்க முடியும். சார் 2 முடியல சார், ஆல்ரெடி நான் 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 வருஷம் புரிதல் இல்லாமல் பண்ணிட்டேன். சார் 1 வருஷம் நீங்கள் தப்பாக பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்னஸை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணி அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க. 3 வருஷத்தில் எண்டில் நீங்கள் இந்த ஹண்டர்ஸ் கிளப் போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சேரீடாக நீங்கள் 36 மாதம், அதாவது 3 வருஷத்தில் 36 மாதம் வரப்போது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1,77,083 ரூபா நீங்கள் ஒரு மாத வருமானமாக சம்பாதிக்கலாம். சார் என்ன வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நீங்கள் இந்த பிஸ்னஸை 4 வருஷத்தோட எண்டில் தான் இந்த பிஸ்னஸை சரியாக பண்ணி முடிக்கிறீங்க. 4 வருஷத்தோட எண்டில் ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னா 1,32,812 ரூபா நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. 5 வருஷத்தோட எண்டில் 1,06,250 ரூபா. 6 வருஷத்தோட எண்டில் ஒரு மாதத்துக்கு 88,541 ரூபா வருது. 7 வருஷத்தோட எண்டில் ஒரு மாதத்துக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் 7 வருஷமாக பண்ணி ஜெயிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு 75,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. சார் 8 வருஷத்துக்கு அப்புறம் சம்பாதிச்சா கூட ஒரு மாதத்துக்கு 66,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இது மாதிரி 9 வருஷம், கடைசியாக 10 வருஷம் சார் டிரான்ஸ் இந்தியா ஃபீல்டுக்குள்ளே 10 வருஷம் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கூட ஒரு மாதம் உங்களால் 53,125 ரூபா உங்களால் ஃபர் மந்த்துக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த 8 லெவலோட எண்டில் நீங்கள் கம்ப்ளீட் ஆகி வெளியே வரும்போது இந்த 8 லெவல் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஒரு மாத சம்பளம் எவ்வளோ